ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கருவாடு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா சடன்னு பொரியுது. இப்போ வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு முழு பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் முள்ளங்கி இது 3 சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு இந்த காயை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நம்ம எண்ணெயில் வதக்கும்போது நல்ல ஒரு சூப்பரான குழம்புக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காயெல்லாம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து திட்டமாக ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா 3/4 வாசி அளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததும் நான் ஒரு பெரிய சைஸு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் கரைச்சி. இப்போ அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த புளி தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிழிச்ச கருவாடு சேர்த்துக்கலாங்க. நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சதும் நம்மளோட சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா நம்ம முட்டை எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. கருவாடு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட கிழிச்ச கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு ரொம்ப அருமையாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.